அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனைகள் தீர சனிக்கிழமை அன்று இந்த தீபத்தை ஏற்றுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். வெளியில் ஒரு சிலருக்கு சொல்ல முடியாத பிரச்சனை, கழுத்தை நெருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்திருக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருக்கலாம், உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை அன்று இந்த தீபத்தை நீங்கள் 7 சனிக்கிழமை தொடர்ந்து ஏற்ற வேண்டும். எப்போ நம்ம இதை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றினால் போதுமானதே. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. தொடர்ந்து ஒரு 7 சனிக்கிழமை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு காரிய தடைகள் நீங்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளவு தடைகள் வரும். இது பிஸ்னஸ்ஸு தொழிலுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நடக்கவே நடக்காது. அதுக்கு 1008 பிரச்சனை முன்னாடி நிற்கும். அப்பா இவ்வளோ பிரச்சனையா, இதை விட்டுறலாம், வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அது தொழில் சம்பந்தமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு திருமணம் நடக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, அதுக்கு தடையாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்காமல் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து 7 சனிக்கிழமை நீங்கள் ஏற்ற வேண்டும். இதில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்பீங்க. அந்த நாட்கள் வரும்போது ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையுமே நீங்கள் ஏற்ற சொல்லலாம். நீங்கள் 7 சனிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி முடிப்பதற்குள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தீபத்தை மாலை 6 மணிக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்கள் பூஜை அறையில் ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த தீபம். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திரியை மாலை 6 மணிக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் விளக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு பகல்லையே காலையிலேயே இந்த திரியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு திரி எடுத்து அதில் நீங்கள் டிப் பண்ணி 1 மணி நேரம் அந்த பெருங்காய தண்ணியிலேயே அது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அதை வெயிலில் நல்லா காய வச்சிருங்க. மாலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த திரியை போட்டு அந்த பெருங்காயத்தில் நினச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஏற்றுங்கள். தொடர்ந்து 7 சனிக்கிழமை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றினாலே போதுமானதே. நம் வீட்டில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிகப்படியான பிரச்சனைகள், கழுத்தை நெருக்கிற அளவுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, அக்கம் பக்கத்தினரிடையே பிரச்சனை, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனையிலிருந்து மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருப்பது இந்த ஒரு தீபம் தாங்க. நீங்கள் இதற்கு பெருசாக எதுவுமே செலவு செய்ய வேண்டாம். உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த பெருங்காயத்தூள் மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் திரி இருக்கும்,
தண்ணியும் இருக்கும். நம்ம வீட்டில் பெருங்காயத்தூளும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவதற்காக வச்சுருப்போம். இதை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த பெருங்காயத்தை போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த திரியை 1 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு இந்த திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு விதமான அந்த பெருங்காயத்தூள்லேருந்து வரக்கூடிய அந்த சக்தியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி எடுத்துவிடும். பணத்தடைகள் காரிய தடைகள் இருந்தாலும் அதுவுமே நீங்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலே நாம் ரொம்ப நிம்மதியாக இருப்போம் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான வார்த்தையே ரொம்ப அபூர்வமாக இருக்குதும்மா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை போயிருந்தா இன்னொரு பிரச்சனை வந்துடுது. தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எப்போதான் சந்தோஷமாக இருப்போம், அந்த நாளுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்ருக்குறோங்கிறவங்களுக்கு இந்த தீபம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். நம்பிக்கையோட தொடர்ந்து 7 சனிக்கிழமை நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறப்போ காக்கைக்கு நீங்கள் சோறு, நான் ஏற்கனவே அதை ஒரு தனியாக பதிவே கொடுத்துருக்குறேன். காக்கைக்கு நாம் சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா? அப்பொழுது பார்த்தீங்கன்னா தயிரும் எள்ளும் கலந்து, அதாவது சாதம் தயிர் கருப்பு எள்ளு கலந்து காக்கைக்கு உணவு வைப்பதும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்னுமே உங்கள் ஜாதகத்தில் சனி திசை இல்லை அஷ்டம சனி கண்டகச்சனி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையுமே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயம், அதாவது சிவ ஆலயங்களில் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய சந்நிதி இருக்கும். அங்கு சென்று ஒரு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த எள் தீபத்தை சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த சனி திசை நடந்தாலும் சரி, இல்லை கண்டகச்சனி 7 சனி அஷ்டமச்சனின்னு நடந்தாலும் சரி, சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, ஐயோ 7 சனி நடக்குதா, அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு முறை ஏற்றவாறு நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு நன்மையும் தீமையும் சனீஸ்வர பகவான் கொடுப்பார். ஆனால் அந்த 7 சனி முடியும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், தொழில் வியாபாரம் நல்ல ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி சனி பகவானால் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு பழமொழியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சனீஸ்வர பகவானினுடைய இந்த தீபத்தையும் ஏற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே இந்த பெருங்காயத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.